டைரக்ட் ஸ்டாக் எஸ்ஐபினா என்ன? மியூச்சுவல் ஃபண்ட் எஸ்ஐபினா என்ன? இது 2த்துக்கும் என்ன டிஃபரன்ஸ்? இன்வெஸ்டர்ஸ்க்கு டைரக்ட் ஸ்டாக் எஸ்ஐபி அண்ட் மியூச்சுவல் ஃபண்ட் எஸ்ஐபில எது நல்ல ரிட்டர்ன்ஸ் குடுக்கும்? இத பத்தி தெரிஞ்சுக்க ஃபினான்ஷியல் எக்ஸ்பர்ட் மிஸ்டர் ஹரிஷ் நம்மள கைட் பண்ண இருக்காரு. ஹரிஷ், நீங்க டேக் ஓவர் பண்ணலாம். லாஸ்ட் முக்கியமா ஒரு 4, 5 வருஷமா ஈக்விட்டிக்கு வந்த இன்வெஸ்டர்ஸ் யாருமே டவுன் சைட பார்த்ததே இல்ல. மார்க்கெட் டவுன் சைட பார்த்ததே இல்ல. 98, 99, 2000ல மார்க்கெட்டோட டவுன் சைட் பார்த்திருக்கோம். 2002 to 2003ல பார்த்திருக்கோம். ஐ ஹவ் சீன் அட்லீஸ்ட் 2 டெக்கேட்ஸ் ஆஃப் மார்க்கெட்ஸ். 2008ல பார்த்திருக்கோம். ஓகே. 2000 ஒரு 15, 16ல இன்டர்ம் கரெக்ஷன்ஸ் பார்த்திருக்கோம். என்ன அப்படின்னாக்கா, எல்லாருமே ஈக்விட்டி இஸ் ஒன் வே அப்னு நினைக்கிறாங்க. இன்னைக்கு நான் எந்த ஸ்டாக் வாங்கினாலும் நாளைக்கு 2 மந்த்ஸ், 3 மந்த்ஸ், 6 மந்த்ஸ் ரிட்டர்ன்ஸ் வந்துடும் நினைக்கிறாங்க. ஸோ ஈக்விட்டி மார்க்கெட் இஸ் நாட் லைக் தட். ஒரே ஒரு ஸ்மால் ராங் டெசிஷன் இன் ஈக்விட்டி இன் டைரக்ட் ஸ்டாக்ஸ் பீப்புள் வில் லூஸ் மணி. நான் எஸ்ஐபி போடுறேனே அதுல கிடைக்குமானா, ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து என்டிபிசின்ற ஸ்டாக் உங்களுக்கு தெரியும். என்டிபிசி பாத்தீங்கன்னாக்கா அரௌண்ட் ஒரு 80 to 90 ரூபீஸ்ல 12 வருஷம் இருந்தது. 12 வருஷம் 80 to 90 ரூபீஸ்ல இருந்தது. இன்னைக்கு வந்து 350, 400 ரூபீஸ் ஐடிசி போயிடுது. ஐடிசி பார்த்தோம் அப்படின்னாக்கா ரஃப்லி அபவுட் அந்த 150, 160ல வந்து ஒரு 10 வருஷம் 8 வருஷம் இருந்தது. அந்த பேஷன்ஸ் இருக்குமான்றது தான் பிகஸ்ட் கொஸ்டின் மார்க். நம்பர் 1. நம்பர் 2, ஸ்டாக்ல போய் இன்வெஸ்ட் பண்ணோம்னாக்கா யூ நீட் டு பி ரீடிங் அ லாட். உங்களோட ஹார்ட் earned மணி, பணம் சம்பாதிக்கிறது ரொம்ப கஷ்டம். அந்த கஷ்டப்பட்டு சம்பாரிச்சதை ஒரு தெரியாத இடத்துல போய் போடலாமானாக்கா இட்ஸ் a question mark. Unless and until you do your own research. இந்த நிறைய ஃபின்ஃப்ளூயன்சர்ஸ் சொல்றோம், நிறைய பேர் வந்து பேசுறாங்க, F&Oல ட்ரேட் பண்ணுன்னு சொல்றாங்க, இந்த ஸ்டாக் வாங்குன்னு சொல்றாங்க, அந்த ஸ்டாக் வாங்குன்னு சொல்றாங்க. That doesn't work unless and until you are able to read the balance sheet. ஓகே, இந்த கம்பெனில பேலன்ஸ் ஷீட் இப்படி இருக்கு, இந்த கம்பெனி வந்து ப்ராஃபிட்டபிலிட்டி நல்லா இருக்கு, டெட் டு ஈக்விட்டி ரேஷியோ கம்மியா இருக்கு, அவங்க கடன் கம்மியா வச்சிருக்காங்க, ஓகே, வருமானம் நிறைய இருக்கு, அவங்க பிசினஸ் ப்ரொஜெக்ஷன் நல்லா இருக்கு, இங்க இருந்து ஒரு 3 இயர்ஸ், 5 இயர்ஸ், 10 இயர்ஸ்ல கம்பெனி நல்லா பண்ணும். இந்த மாதிரியான இன்புட்ஸ் எல்லாமே உங்களால பர்சனலா ரிசர்ச் பண்ணி தெரிஞ்சுக்க முடியும். எனக்கு ரீடிங் ஹேபிட் இருக்கு, என்னால ரிசர்ச் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். சிட்டி யூனியன் பேங்க் இருக்கு, அதுக்கப்புறம் வந்துட்டு யூ டேக் ஆர்பிஎல் பேங்க் இருக்கு, தென் கோட்டக் பேங்க் இருக்கு. 3 பேங்க்கையும் என்னால பேலன்ஸ் ஷீட்டை கம்பேர் பண்ணி எந்த பேலன்ஸ் ஷீட் இங்க இருந்து 3 வருஷம் நல்லா பண்ணுன்ற உங்களால பர்சனல் ஒரு வியூ எடுக்க முடியும்னா நீங்க ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணலாம். இதுக்கு நீங்க என்ன பண்ணணும்னா பேலன்ஸ் ஷீட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும், சிட்டி யூனியன் பேங்கோட ரிப்போர்ட்ஸ் படிக்கணும், அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு தெரியணும், ஆக்சிஸ் பேங்க் பத்தி படிக்கணும், கோட்டக் பேங்க் பத்தி படிக்கணும், மூணுத்தையும் கம்பேரிசன் பண்ணிட்டு அதுல அப்புறம் எந்த பெஸ்ட் ஸ்டாக்கோ அதுல போய் இன்வெஸ்ட் பண்ணணும். இதுக்கெல்லாம் நமக்கு டைம் இருக்கானா ஜெனரலி வி டோன்ட் நோ. பிளஸ் வி நீட் டு ஹேவ் தென் inclination to read, understand, then you should go and invest into stocks. I'm not saying stock is a bad investment. Stock is a good investment. ஆனா தெரியாம யாரோ ஒருத்தர் சொல்றதை வச்சு இன்வெஸ்ட் பண்றது இட்ஸ் நாட் அட்வைசபிள். இதே மியூச்சுவல் ஃபண்டுக்கு வந்துட்டோம் அப்படின்னாக்கா நீங்க பாத்தீங்கன்னா ஃபண்ட் மேனேஜர்ஸ் ஆர் ரியலி குட் குவாலிஃபைட், சார்ட் அக்கௌண்டன்ஸ், ஐஐடி, ஐஎம்ஸ், இந்த மாதிரி ப்ரொஃபஷனலி குவாலிஃபைட் குட் ஃபண்ட் மேனேஜர்ஸ் ஆர் தேர் அண்ட் இட் இஸ் அ டீம் ஒர்க். முக்கியமான விஷயம் நம்ம என்ன பண்ணோம்னாக்கா ஒரு ஃபண்ட் மேனேஜர் டெசிஷன் கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் எங்க கம்பெனிலே பாத்தீங்கன்னாக்கா எங்களோட டீம் சைஸ் 25 மெம்பர்ஸ் இருக்காங்க. ஃபண்ட் மேனேஜ்மெண்ட் டீம் பிளஸ் அனலிஸ்ட் டீம் 25 மெம்பர்ஸ் டிஃபரெண்ட் ஸ்டாக்ஸ் அனலைஸ் பண்றாங்க. டே டு டே மார்னிங்ல இருந்து சாயங்காலம் வரைக்கும் அதை பத்தி பேசி தெரிஞ்சு புரிஞ்சு அதுக்கப்புறம் தான் இன்வெஸ்ட்மெண்ட் டெசிஷன் எடுக்கிறாங்க. ஸோ ஐ திங்க் we need to leave it to the professionals to manage it. I'm not saying stock investment is bad. உங்களால அந்த அளவுக்கு டைம் இன்வெஸ்ட் பண்ணி புரிஞ்சுட்டு பண்ண முடியும்னா பண்ணலாம். எஸ்ஐபி இன் மியூச்சுவல் ஃபண்ட் ஆர் எஸ்ஐபி இன் ஸ்டாக் எது பெஸ்ட்னு கேட்டீங்கன்னாக்கா ஈக்விட்டி மார்க்கெட் பத்தி தெரியாது, என்னால படிக்க முடியாது, என்னால அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாது, எனக்கு டைம் இல்லை அப்படின்னாக்கா மியூச்சுவல் ஃபண்ட் இஸ் தி பெஸ்ட். உங்களால உட்காந்து ரிசர்ச் பண்ண முடியும்ன்ற கான்ஃபிடன்ஸ் உங்களுக்கு இருக்கு அப்படின்னாக்கா ரிசர்ச் பண்ணிட்டு then you can put money into equities, direct equity stocks. Thanks for your detailed answer. If you have any doubts regarding this or any other financial decision, don't hesitate to book an appointment with our financial experts. The link to the appointment is given in the description below. And also, would you like to know more about finance and investment? Then we would recommend you to attend our live webinar. The link to the webinar is also given in the description below. The webinar is absolutely free. If you like this video, hit like. If you are new to our channel, please do subscribe. Thanks for watching.